பார்த்தீங்கன்னாக்கா வார்ட்ரூப் ஒரு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இப்போ பொட்டிக் இருக்கிறதுனால அந்த வர டாப்ஸ் எல்லாம் அழகாக தொங்க விட்டா ஷாப்லலாம் எந்த மாதிரி ஹேங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நிறையா வந்து ஷெல்ஃப் ஹேங்கிங் ஸ்டாண்டு வந்து அமேசானில் வந்து நம்ம பார்த்தம்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிக்கிற அளவில் வந்து வீட்டிலே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிவிசி பைப்பில் இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பிவிசி பைப்பு இந்த மாதிரி ஹேங்கர் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 3 பைப்பை வந்து அட் எ டைம் நம்மளால் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து கனெக்டர் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்போ, இது வந்து 2 பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பாயிண்ட்டு கேப்பு, ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேப்பை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு வந்து எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள மாதிரி நான் வந்து அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 வந்து பெருசு, அதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸு, அதுக்கப்புறம் கீழே வரத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரே மாதிரி உள்ள சைஸ். உங்களுக்கு எதை மாதிரி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குறது தான் வந்து கீழே உள்ள ஸ்டாண்டு. இந்த டீயை கனெக்ட் பண்ணி 3 பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கீழே 2 பைப்பு, மேலே வந்து ஒரு பைப்பில் திருப்பி வந்து ஒரு டீயை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 பக்கமும் வரா மாதிரி ஒரே லென்த்தில் நான் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் ஸ்டாண்டுக்கு இதை மாதிரி மாடலில் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 2 ஸ்டாண்டுலேயும் இதே மாதிரி லென்த்து பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். 2 ஸ்டாண்டு அடியில் வச்சு மேலே வந்து ஒரு லென்த்து பைப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஓவர் வியூ ஸ்டாண்டு. நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 75 குர்த்திஸ் வரைக்கும் பொட்டிக்கு வைக்கிறதுக்காக பண்ணதுனால கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து லென்த்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். கீழே அந்த டீ செட் பண்ணி 3 விதமான பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்போவும் அந்த ஃபினிஷிங் எண்டு பைப்பை கனெக்ட் பண்ணி அழகாக ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ மேலேயும் கீழேயும் சென்டர்லேயும் கீழே கூட நான் வந்து ஏதாச்சும் குட்டி குட்டி இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக 2 ஸ்டாண்டாக நான் வந்து கேட்டேன். ஸோ ஒரே ஸ்டாண்டில் 2 விதமான மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மேலேயும் அழகாக ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக எண்ட் கேப் போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நினச்சதை விட ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு வந்து இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு வந்தது. இதை மாதிரி அழகாக ஹேங் பண்ணி உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லி வேர்ஸு ஷர்ட் எதை வேணாலும் நீங்கள் இது மாதிரி ஹேங் பண்ணிக்க முடியும்.